ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் குமணஞ்சாடிக்கு அடுத்து காட்டுப்பாக்கத்தில் இருக்க பூரி மருத்துவ முனீஸ்வரர் கோயிலில் தான் இருக்கோம். இந்த கோவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. கந்திஷ்டி, பில்லி, சூனியம் இருக்கவங்க எல்லாருமே இங்கே வந்து சுற்றி போட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி கோயிலுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எலுமிச்சை பழம் வாங்கி நாங்களும் சுற்றி போட்டுட்டு போனோம். அதுக்கப்புறமா மாலை, தேங்காய், கற்பூரம்ன்ட்டு பூஜை பொருட்களை வாங்கிட்டு முதல்ல கோயில் உள்ளே போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் முதல்ல உள்ளே போனோம். உள்ளே போனப்போ ரொம்ப அழகாக இருந்தார் முனீஸ்வரர். அப்படியே தவக்கோலத்தில் இருந்தார். பார்க்கவே ரொம்ப 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 அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர் லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. நாங்களும் லைனில் க்யூவில் நின்னோம். சாமியை அங்கேருந்து பார்த்தோம். அவ்வளோ அழகாக அமைதியாக உட்காந்துட்டு இருந்தார். இங்கேருந்து சுற்றி பார்த்தோம்னா சாமி அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கோயிலை சுற்றி குட்டி குட்டி முனீஸ்வரர் வச்சுருக்காங்க. தவ முனீஸ்வரர், அதுக்கப்புறம் மூத்த முனீஸ்வரர், அந்த மாதிரி குட்டி குட்டி நிறைய முனீஸ்வரர்கள் இந்த ஆலயத்தை சுற்றி குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்க. பூஜைக்கு ஏற்ற மாதிரி பூ, இந்த சாமி வந்து ரொம்ப சைவன்றதுனால வெறும்னே நம்மக்கிட்ட மாலை அந்த மாதிரி மட்டும்தான் வாங்கினாங்க. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரப்போ அந்த ஒரு விருட்ச மரம் இருந்தது. அதையும் சுற்றி நாங்கள் கும்பிட்டு வந்தோம். இந்த மரத்தில் தான் ஒரு தவறுந்ததாக சொல்லப்படுகிறது. இதை சுற்றிட்டு உள்ளே வரப்போது சாமியை பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நைட்டில் நாங்கள் வந்ததுனால ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கோயிலுக்கு நாங்கள் ரொம்ப நாள் வரணும்னு ஆசைப்பட்டிருந்தோம். ஆனால் இப்போ தான் எங்களுக்கு டைம் கிடைச்சது வர்றதுக்கு. இந்த கோயிலோட வரலாறு கேட்குறப்போ அவ்வளோ அழகாக இருந்தது அதோட வரலாறு. நாங்களும் பூஜை பண்ணிவிட்டு அது வெளியில் வரப்போ நம்மளுக்கு வந்து எந்த ஒரு செய்வின கோளாறு இருந்தாலும் சரி, கந்தஷ்டி இருந்தாலும் எல்லாமே இந்த கோயிலுக்கு வந்தோம்னா தீரோன்றது இதோட காலகாலமான ஐதீகம். நாங்கள் போகிறப்பவே நிறைய பேர் சுற்றி போட்டுட்டு இருந்தாங்க. எங்களை சுற்றி நிறைய பேர் பூஜை போட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் புது வாகனங்கள் வாங்குறவங்க எல்லாருமே இந்த கோவிலில் வந்து பூஜை போட்டுட்டு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே வாகனங்கள் பூஜை போகிறதுனால இன்னும் அதிகமாக ட்ராவல்ஸ் வைக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கவங்களாம் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இன்னும் அதிகமாக வாகனங்கள் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த முனீஸ்வரர் கோவிலோட தவ இருந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலோட வரலாறு கேட்க கேட்க அவ்வளோ அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் இது பின்னாடி இந்த முனீஸ்வரர் வந்து தப கோலத்தில் அழகாக உட்காந்துட்டு இருந்தார். அந்த விருட்ச மரத்துக்கு முன்னாடியே உட்காந்துட்டு இருந்தார். ரொம்ப பார்க்கவே அமைதியாக இருந்தது. நாங்கள் அந்த விருட்ச மரத்தையும் தொட்டு தான் அந்த முனீஸ்வரரை கூட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு முனீஸ்வரரை பார்க்க போகும்போது அவர் அழகாக உட்காந்துட்டு ரொம்ப பெரிய முனீஸ்வரராக இருந்தது. அதுக்கப்புறம் அவரை பார்க்க 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 நம்மளுக்கு என்ன, நான் இருக்க உனக்கு காவல் தெய்வமாமா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. இனிமேல் நம்மளுக்கு யாரும் என்ன பண்ணிட முடியும், முனீஸ்வரர் துணை இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த நொடி அடுத்த காலை எடுத்து வைக்க போகலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. நாங்களும் ஒரு வாகனம் வாங்கியிருந்தோம். அதுக்காக பூஜை பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருந்தோம். ஏன்னா இங்கே எல்லாருமே பூஜை பண்ணுறாங்க. அவ்வளோ 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 வாகனங்கள் இருந்தது நாங்கள் போகிறப்பவே சாமி கும்பிட்றதுக்கு. அதுக்கப்புறமா பூஜை பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே சாமிக்கிட்ட கொடுத்த மாலையை தான் இந்த வண்டியில் போட்டாங்க. நாங்கள் தேங்காய், எலுமிச்சை பழம், அதுக்கப்புறம் பூசணிக்காய் வாங்கி கொடுத்தோம். அவங்க வந்து எங்ககிட்ட வந்து தேங்காயும் எலுமிச்சை பழத்தையும் வாங்கிட்டு கற்பூரமும் வாங்கி கொடுக்க சொன்னாங்க. நாங்களும் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தோம். பூஜைலாம் அழகாக போட்டார், பொறுமையாக போட்டார். முதல்ல மாலையை எடுத்து வண்டிக்கு கட்டிட்டு அதுக்கப்புறமா தான் கற்பூரத்தையும் தேங்காவும் எலுமிச்சை பழம் சேர்த்து எங்களுக்கு ஏற்ற ஆரம்பித்தார். ஏற்றிட்டு சாமி அழகாக கும்பிட ஆரம்பித்தார். ஒரு சுற்றி கோவிலை சுற்றிட்டு வந்தார். அதுக்கப்புறமா வந்து திரும்ப அந்த பூசணிக்கால் உடச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காவும் எலுமிச்சை பழம் சேர்த்து வச்சு ஆராதனை காட்டி வண்டி சுற்றிட்டு போனார். அதுக்கப்புறம் கற்பூரத்தை மட்டும் அங்கே வச்சுட்டு எலுமிச்சை பழத்தை நசுக்கிட்டு தேங்காவை வேறு இடத்துல எடுத்துன்னு போய் போட்டுட்டு வந்தார். மேபி பொதுமக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர, யார் மேலேயாவது தேங்காய் போய் உடஞ்சி ஏதாவது ஆகும்னு சொல்லிட்டு போட்டாரா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி போட்டார். இந்த கோவிலோட வரலாறு உங்களுக்கு தெரியணும்னா பார்ட் 2 வருது. கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். இந்த வரலாறு தெரிஞ்சுங்கன்னா கண்டிப்பாக யாருமே போகாமல் இருப்பாருங்க. அவ்வளோ பேர் வந்து சுற்றி போட்டுட்டுருவாங்க. உடம்பு சரியாதவங்க, வீட்டில் பிரச்சனை இருக்கவங்க, புதிய வாகனங்கள் வாங்க முடியாதவங்க, கடன் மேலே கடன் இருக்கவங்க, பில்லி, சூனியம், ஏவல் அப்படின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த கோவில் ஒரு தீர்வாக இருக்குது. அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் இங்கே விசேஷ
விசேஷமான பூஜைகளும் செய்யப்படுதா இந்த கோயில் ஸ்தலம் சொல்லுது. இதோட வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்ட் 2 வந்து பாருங்கள். இதோட வரலாறு கேட்கும்போது எனக்கே மெய் சிலுத்து போச்சு. உங்களுக்கும் கண்டிப்பாக ட்ரஸ்ட் இருக்கும். நீங்களும் இந்த கோயிலை கேட்டு நீங்களும் இது வீட்டில் உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை, யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுக்கப்புறம் வண்டி மேலே எலுமிச்சப்பழத்தை வச்சு ஏற்ற சொன்னாங்க. நாங்களே ஏற்றிட்டு கொஞ்சம் தூரத்தில் போய் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த சுற்றிப்பட்டவருக்கு காசும் கொடுத்துட்டோம். அவர் எந்த மூஞ்சியும் காட்டல, அழகாக எங்களுக்கு நிதானமாக சுற்றி போட்டாங்க. ஆனால் வாகனங்களுக்கு சுற்றி போடுறப்ப எந்த ஒரு மனிதர்களுக்கும் சுற்றி போட மாட்டாங்க. அது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வரதுனால உங்களோட கந்திஷ்டி மொத்தமாகவே கரைஞ்சி உங்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும் நானும் நம்புகிறேன். பசிச்சதுனால அப்படியே நித்யாமிர்தம் போயிட்டு சாப்பிட்டோம். நாங்கள் ஒரு தட்டு இட்லி அப்புறம் கீ ரோஸ்ட்டு சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வீடியோட பார்ட் 2 வருது. கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அவ்வளோ நல்லா இருக்கும். இது வரலாற்றின் கதை. பாய்.